குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி 50 சென்செக்ஸ் எப்படி இருந்தது, அதோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிப்போம். மார்க்கெட் கரெக்டாக இன்றைக்கி ஒரு 4-5 பாயிண்ட்டு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட் மண்டே யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எல்லாம் ப்ளஸில் ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு அந்த கேப் டவுன்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஆச்சு. அது மாதிரி இப்போ இல்லை, பல தடவை ஆயிருக்கு. ஏன்னா நம்ம நிஃப்டி 50 அது அந்த யூஎஸ் மார்க்கெட்டு அவனுங்க டவுனில் முடிப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது அடுத்த நாள் காலையில் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ப்ளஸில் ஓப்பன் ஆகும். அப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி என்ன ஆகுனா ப்ளஸில் தான் வந்திருக்கோம். இத்தனைக்கும் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50-60 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. ஆனால் நமக்கு ஒரு 4-5 பாயிண்ட்டு தான் நிஃப்டி 50 கேப் அப்பில் கிடச்சிது. மார்க்கெட் ஓப்பன் ஆனையுமே ஒரு புல்லிஷ். அது எப்படா ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓப்பன் ஆனையுமே சல்லுன்னு போயிட்டான். எது வரையும் போயிட்டான்னா 590 வரையும் போயிட்டான். 25,590 வரும் போயிட்டு 15 மினிட்ஸில் அங்கேருந்து கொஞ்சம் இறங்குச்சு. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த கேப்பு 25,330 டச் பண்ணான்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம்னு. மார்க்கெட் ஸ்டில் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னும் பிரைட்டாக இருக்குது. ஏன்னா அதோட டெக்னிக்கல் வைஸ் பார்த்தாலும் சரி, அதோட சார்ட் பேசிஸ் பார்த்தாலும் சரி, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தாலும் ஆர்எஸ்ஐயில் பார்த்தாலும் அபோவ் 53க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்புறம் அந்த EMI 9 அண்ட் EMI 26 சொன்னல, அதில் 26 கட் பண்ணி EMI 9 மேலே தான் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பிரகாரம் பார்த்தாலும் மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது. சார்ட் அனலைஸ் பண்ணாலும் மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்னா, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் நடக்கிற ட்ரேடுங்கை பொறுத்து ஓப்பன் ஆகும். சரி, நம்ம போஸ்ட் மார்க்கெட்டுக்கு வருவோம். இன்றைக்கி எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டை நிஃப்டி 50 போய் தொட்டுது. 25,631 33 சொல்லியிருந்தோம்ல, அது எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு தொட்டான்னா 10:15 தொட்டான். 10:15 தொட்டுட்டு 10:30 போய் தொட்டுட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. 2 கேண்டில் மட்டும்தான் ஆச்சு. 10:45 வரையும் கீழே இருந்தது. மார்க்கெட் மறுபடியும் மேலே போச்சு. எங்கே போச்சுன்னா 11:15 அந்த சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டை அங்கே டச் பண்ணால் 1:15 இருந்து 2:30 வரையும் அந்த ரெசிஸ்டண்ட்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்து. வேறு எங்கேயுமே மூமெண்ட்டே கிடையாது. அந்த இடத்துலலாம் நம்ம போட்டிருந்தா நம்மளை முடிச்சு கட்டியிருப்பாங்க. ஏன்னா டைம் டிகேயில் சரியாக அடி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2:30 மணிக்கு மேலே ஒரு பியரிஷ் கேண்டில், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில். அப்புறம் 3 மணிக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ். ஸோ மார்க்கெட் ஆவரேஜாக இன்றைக்கி ஒரு 82 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக யாரும் எடுத்துருக்க முடியாது. எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக 20 பாயிண்ட் போட்டிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை 10:15 எடுத்திருந்தா கண்டிப்பாக, ஏன்னா 10:15 அவன் போய் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டான். 10:45 வரையும் 25,580 வரையும் கீழே தான் இருந்தது. நம்ம 632 31 சொல்லியிருந்தோம். அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே தான் இருந்தது. அங்கே வேணுமா எடுத்துருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி நிஃப்டி 50 நம்ம கொடுத்தது. ஏன்னா இந்த 11:15 2:30 மணி வரையும் மார்க்கெட் ஒரு சைட் வேலையே தான் இருந்தது. பெரிய லெவலில் இல்லை. ஆனால் நல்லா ஏறி போச்சு. 650 வரையும் போனான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு 150 பாயிண்டெல்லாம் ப்ளஸில் இருந்தது. அப்புறம் இப்போ 82 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எல்லா கேண்டிலும் பாருங்களேன், இந்த வீக் மீன்ஸ் போன வீக்கில் எல்லா கேண்டிலுமே ஸ்டார்டிங்கில் 9:15 ஒரு 9:45 வரையும் பீரிஷில் தான் இருக்கும். அப்போ எல்லாமே எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருந்தாங்க. இன்றைக்கி மட்டும் அந்த சினாரியோ டோட்டலாக மாறி இருக்குது. 9:15 10:15 வரையும் மார்க்கெட் மேலே தான் இருக்குது, புல்லிஷ். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட். நான் இவ்வளோ நாள் பார்த்ததில் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது புல்லிஷ் வரும், ஃபஸ்ட் கேண்டில் வரும். ஆனால் அடுத்த கேண்டில்லாம் எஃப்ஐ செல்லிங்கில் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் இறங்க தான் செஞ்சுருக்கும். மேலே ஃபர்தராக ஒரு 5-6 கேண்டில்
புல்லிஷ்லேயே போகாது. இன்றைக்கி ரிப்போர்ட் வந்தால் தெரிஞ்சிடும் எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருக்காங்களா. நான் ஃபீல் பண்ணுறேன் பையிங்கில் தான் இருப்பாங்கன்ட்டு. பார்க்கலாம், வந்தால் ரிப்போர்ட் வந்தால் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50ல் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு கீழே தான் வந்தது. ஆனால் நம்ம ஒரு 10:15 10:45 எடுத்திருந்தால் அந்த ரெசிஸ்டண்ட்டை கரெக்டாக அப்போ தான் தொட்டுட்டு ஒரு 50 பாயிண்ட் கீழே இறங்குச்சு. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 50 பாயிண்ட்டு இண்டெக்ஸ் இறங்கும் போது நமக்கு ஒரு 20 பாயிண்ட்டாவது வந்திருக்கும். ஸோ ஒரு 1500 ரூபாய் கண்டிப்பாக வந்திருக்கும். அது எடுத்திருந்தா. நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலை நிஃப்டி 50ல், கொஞ்சம் வேலை, அதனால் ஆஃபீஸ் ஒர்க்கு, அதனால் பண்ண முடியல, எடுக்கவும் இல்லை. இதுதான் நிஃப்டி 50க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். சென்செக்ஸ் வந்தால் சென்செக்ஸும் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டு 83,711, அவனும் அதே 10:15 10:30 வரையும் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு போய் தொட்டுட்டு இறங்குச்சு. அப்புறம் 11:15 அவனும் அதே 2:30க்கு அந்த ரெசிஸ்டண்ட்டையே அந்த 83,711 83,640 ஒரு 55 பாயிண்ட்டுக்குள்ளேயே சென்செக்ஸு அங்கேயே அரைச்சி தள்ளிட்டான். இன்றைக்கி ஆப்ஷன் பையரெல்லாம் கண்டிப்பாக முடிச்சு கட்டியிருப்பாங்க 11 மணிக்கு மேலே எடுத்தவங்கள. இந்த மாதிரி இடம் இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ இந்த 11:15 இந்த 2:30 மணி வரையும் பாருங்களேன், கேண்டில் ஒரே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே ரேஞ்ச் பவுண்டு சைடு வேலையே போயிருக்கு. இந்த இடம் தாங்க இந்த ஆப்ஷன் செல்லருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இவங்க இங்கே பாருங்களேன், ஒன்றுமே பண்ண வேணாம், காசு அதிகமாக இருந்து நம்ம ஒரு ஆப்ஷன் செல்லராக மாறிட்டோம்னா ஒன்றுமே இல்லை. மார்க்கெட்டு என்ன அளவுக்கு இவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இதனால தான் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம்னு நான் இந்த ஆப்ஷன் பையராக ஆப்ஷன் செல்லரான ஒரு வீடியோ போட்டதில் சொல்லியிருந்தேன். அதுக்கு எக்ஸாக்டாக இந்த சினாரியா நடந்திருக்கு. இன்றைக்கி ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கும். எப்போ வரையும்னா ஒரு 2.5 வரையும் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அப்படியே அதை சஸ்டெயின் பண்ணியிருந்தாலும் இறங்க தான் செஞ்சுருக்கும். இன்னும் நல்லா ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். இதுதான் சென்செக்ஸில் வேணும்னா அக்யூரேட்டாக எடுத்துருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு அவன் இறங்க தான் செஞ்சுருக்கான். 11:15 அங்கேயே தான் இருந்தான். 12:15 அகைன் வந்து தொட்டுட்டு 1 மணிக்கும் அங்கே தொட்டுட்டு கீழே இறங்குச்சு, நல்லாவே இறங்குச்சு. அகைன் வந்து 2:15 தொட்டான், மறுபடியும் கீழே இறங்குச்சு. ஸோ சென்செக்ஸில் எடுத்துருக்கலாம். யாராவது எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் எனக்கு யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு சில பேர் தான் போடுறீங்க, மற்றவங்க எல்லாம் ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ என்னவோ தெரியல. ரொம்ப பேர் பார்க்குறீங்க, 200 பேர்கிட்ட, ஆனால் யாருமே ட்ரேட் பண்ண மாட்டீங்களோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. தைரியமாக பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸோடு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஏன்னா அப்புறம் நான் சொல்லிவிட்டு உங்களால் லாஸ் ஆகிடுச்சின்னு என்ன கோத்து விட்றாதீங்க. ஏன்னா நானே ஆல்ரெடி லாஸில் தான் உக்காண்ட்ருக்கேன். இன்னும் ஒரு 60,000 ரூபாயில் 6,4 லட்ச ரூபாயிலேருந்து 60,000 ரூபாயில் வந்து நிற்கிது என் லாஸ். இன்றைக்கி எதுவுமே ஆட முடியலைங்க. எனக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, மெயில் அனுப்ப வேண்டிய வேலைங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது கிளைண்ட்டுங்களுக்கு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே ஆடவே இல்லை. நாளைக்கு தான் ஆடணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, வேர்ல்டு மார்க்கெட்லாம் சும்மா பச்சை பசேல்னு இருக்குங்க. டாக்ஸு 1.25% ஏறி இருக்குது. சிஎஸ்சி 40 1.5%, எஃப்டிஎஸ்சி 1%, நிக்கி ஒரு 640 பாயிண்ட் ஏறி இருக்கான் ப்ளஸில். ஹேங்ஸுங்க சரியாக ஏறி இருக்குது, 1.5% ஏறி இருக்குது. ஷாங்காய் கூட 21 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி வந்து 82 பாயிண்ட்டு, பிஎஸ்சி சென்செக்ஸு 319. இன்றைக்கி வேர்ல்டு இண்டெக்ஸ்லேயே இறங்கியிருக்குது இந்த எஸ்டிஐ தான், வேறு யாருமே கிடையாது. காஸ்பி கூட 3% ஏறி இருக்குது. கோல்டு வருவோம். கோல்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்குங்க. காலையில் நான் 4010 என்னமோ பார்த்தேன், $4,009 பார்த்தேன். ஆமாம், $404 வரையும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஏறி இருக்குது. 77 பாயிண்ட் $77 ஏறி இருக்கான். ஃபஸ்ட் கிளாஸ் ஏற்றம். அந்த நான் சொன்ன அந்த டாலர் கோல்டு வந்து அந்த 3,900
40 50 சொல்லியிருந்தேன். அங்கே யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா செம காசு. இப்போது இந்த நாளில் சில்வரும் ஏறி தான் இருக்குது. சில்வரும் சூப்பராக தான் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நம்ம டவ் ஃபியூச்சர் எப்படி ஒர்க் ஆகுது? டவ் ஃபியூச்சர் 230 பாயிண்ட் ப்ளஸ்ஸுங்க. மணி இப்போ 5:25 ஆகுது ஈவினிங். அதே மாதிரி நாஸ்டாக் ஃபியூச்சர் பார்த்தா அடேங்கப்பா 370 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஸோ நாளைக்கு இந்த சினாரியோ பிரகாரம் நாளைக்கு மார்க்கெட் இப்படியே ப்ளஸ்லேயே முடிஞ்சால் நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படியும் ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேப் அப் அவன் போனான்னா நம்ம நிஃப்டி 50 எப்படியும் ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது இப்படியே சஸ்டெயின் ஆகணும் வேர்ல்டு மார்க்கெட். அதாவது பர்டிகுலராக நம்ம டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்கும் S&Pயும் இதே ரேஞ்சிலேயே ஒரு 2% 3%லேயே முடிஞ்சால் நாளைக்கு நமக்கு நிஃப்டி 50க்கெல்லாம் ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க. நான் இந்த டைமில் நடக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சு சொல்கிறேன். அது நான் இன்றைக்கி நைட்டு அவன் 2:30 மணி வரையும் எப்படி ட்ரேடிங் நடக்கும் என்னன்னெலாம் நமக்கு தெரியாது. யூஎஸ் மார்க்கெட்டில் இப்படியே நடந்தால் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட்டெல்லாம் கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சரி, அந்த கேப் அப் வச்சியே நாளைக்கான ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம கணிப்போம் எப்படி தான் வருதுன்ட்டு. நம்ம நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50ல் வந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு 50லேருந்து ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்பு கிடைக்குதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குன்னா 652, 25,652 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குது 25,722 இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. மூணாவது இருக்கிறது சைக்காலஜி பிரகாரம் 25,804. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு வெரி டஃப்பாக இருக்கும். டஃப் மீன்ஸ் 25,800 தான் வெரி வெரி டஃப்பான ரெசிஸ்டண்ட்டு. ஏன்னா அங்கே வந்து கால் ரைட்டர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. புட் ரைட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இது இப்போ இருக்கிற இந்த ரிப்போர்ட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நாளைக்கு லைவில் ஓப்பன் ஆகும்போது தான் அது இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கூட வரலாம், இல்லை கம்மியாக கூட வரலாம். நான் இப்போ இருக்கிற அந்த ஓஏ ஷீட்டை மட்டும் சொல்கிறேன். ஸோ 25,800 தான் இருக்கிறதுலே வெரி வெரி ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் அந்த 25,700 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் க்ரோர்ஸில் இருக்குது. புட் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து லேக்ஸில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 3 லெவல் நாளைக்கு எக்ஸாக்டாக ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டி 50ல். சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த சப்போர்ட் தான் 25,502 இல்லைனா 25,500. இதுதான் அந்த சைக்காலஜி. இந்த 25,500 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 25,404. எக்ஸாக்டாக பார்த்தா 25,404. அதுக்கும் கீழே அது க்ளோஸ் ஆச்சுன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்த அந்த சப்போர்ட்டு தான் 25,330. இந்த 3 லெவல் தான் நாளைக்கு நிஃப்டி 50க்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த 25,330 மார்க்கெட் வந்ததுன்னா அவ்வளோலாம் வராதுங்க. ஏன்னா சப்போர்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெசிஸ்டண்ட் மாதிரி சப்போர்ட்டு எங்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 25,500 செம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் 25,400 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவ்வளோலாம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஓஏ சார்ட்டை வச்சு பார்த்தா. ஆனால் எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருக்கணும். அது மட்டும் ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ். அவங்க பையிங்கில் இருந்தால் மார்க்கெட் இவ்வளோ தொலைவுலாம் இறங்காது. ஒருவேளை அவங்க செல்லிங்கில் இருந்தால் அடித்து துவச்சி காய போட்டுருவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வருவோம். என்னுடைய ஃபேவரட் இண்டெக்ஸ் சென்செக்ஸ் அது வருவோம். அதோட சப்போர்ட்டு நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா 83,750 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது 84,130. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ரெசிஸ்டண்ட்டு, ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா வேறு ரெசிஸ்டண்ட் அங்கே எங்கேயுமே இல்லை. இந்த 83,750 கட் பண்ணி மேலே ஒரு
புல்லிஷ் கேண்டில் வந்தால் பிரிண்ட் ஆச்சுன்னா அது 84,130 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா வேறு எங்கேயுமே அதுக்கு அப்டக்கல்ஸ் கிடையாது. அதுக்கும் மேலே மார்க்கெட் மேலே போகுதுன்னா 84,440 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட். இந்த 3 ரெசிஸ்டண்ட் வந்து சென்செக்ஸ்க்கு நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கேப் டவுனுக்கு ஓப்பனுக்கான வாய்ப்புகள் எனக்கு என்னவோ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மார்க்கெட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் 300-400ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இப்போது. அது இல்லாமல் டேக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி 300க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. பத்தாவதுக்கு நம்ம ஏடிஆரில் என்ன ட்ரேட் ஆகக்கூடிய நம்ம இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, ஆக்சிஸ் பேங்க்கு, அப்புறம் அந்த ஃபார்மசி டாக்டர் ரெட்டி மட்டும் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா பேங்க் செக்டரும் இங்கே ஏறி தான் இருக்குது. ஸோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கேப் அப்புக்கு தான் அப்படின்னு நான் கணிக்கிறேன். அது எப்படியோ தெரியல, பார்த்துக்கலாம் நாளைக்கு. ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது சென்செக்ஸ்னால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 83,000 எக்ஸாக்டாக 83,141 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சிட்டா ஒரு பியரிஷ் கேண்டில் வந்தால் அடுத்த சப்போர்ட்டு 82,657. ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா அங்கே தான் இருக்குது, வேறு சப்போர்ட் வேறு எங்கேயுமே இல்லை. அதையும் உடைச்சி 82,657 உடைச்சி கீழே வந்தான்னா 82,200 இந்த சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சென்செக்ஸோட ஓஏ சார்ட்டை நம்ம செக் பண்ணால் ஒரு நிமிஷம் 82,650 எல்லாம் பார்த்தோம்னா 650 இல்லை, அவ்வளோலாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சென்செக்ஸ். ஏன்னா 83,141 ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொன்னல, அதுவே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க. அதுக்கு கீழே 82,600 எல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோலாம் வருமானன்றது டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் எதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கும். நம்ம எப்போவுமே நம்ம கணிக்கிற மாதிரி அந்த சப்போர்ட்டை நான் சொல்லிடுறேன். இதுதான், இந்த 3 சப்போர்ட்டு தான் சென்செக்ஸுக்கு நாளைக்கு இன்ட்ரடே லெவலாக ஆக்ட் ஆகும். நான் இப்போ சொல்கிறதில்ல, நான் ஆல்ரெடி இந்த 3 மாதமாக நான் வீடியோ போட்டுக்கிறதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் லெவல்ஸ் வரும்போது இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடியது. அதில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் வேணுமா இல்லை லாஸ் வேணுமா அதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க. இல்லை எனக்கு லாஸ் தான் வேணும், ப்ரீமியமும் கம்மியாக இருக்குன்னா போய் அவுட் ஆஃப் த மணியை எடுத்துகிட்டு இருக்கிற காசை அவன் கையில் கொடுத்துட்டு வந்துடுங்க. இதுதான் நடக்கும். இதை தான் நான் பல தடவை பண்ணி அடி வாங்கியிருக்கேன். அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் வரும்போது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நடுவுலலாம் பண்ணாதீங்க. நடுவுலலாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்களா 11:15 2:15 வரையும் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தானுங்க அந்த இடத்துலையே. ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கிச்சின்னா நீங்கள் ஸ்ட்ராடல் பண்ணாலும் சரி, ஸ்ட்ராங்கிள் பண்ணாலும் சரி, 2 பக்கமும் லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர், அதை மைண்டில் எப்போவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஆப்ஷன் பையர் அப்படின்றத. ஆப்ஷன் செல்லர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட மணி கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் ஆப்ஷன் செல்லராக தைரியமாக போகலாம். உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மார்க்கெட்டில் அதிகப்படியாக இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குமான்னு கேட்டால் அங்கே தான் கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ ஆப்ஷன் பையரை தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் பையரில் தான் ரிஸ்க் அதிகம். அதனால் எக்ஸாக்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரும்போது எடுங்க. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அமைகிறதுக்கான வழி தான் அதில் அதிகம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வர வேண்டியது. நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.